ஓம் சாந்தி. இன்னைக்கு அந்தர்முகியாகி உள் உணர்வு சக்தி மூலம் மாயாவையும் இயற்கையையும் வென்றவர் ஆகுக. அந்த தலைப்பில் இன்னைக்கு பார்க்கலாம் அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. நாம் நமது சுப எண்ணங்களை எவருக்காகவும் குறைத்து விடல் கூடாது. பாபா அவருடையவராக ஆக்கி தூய்மையும் அமைதியும் நிறைந்து வாழ்வதற்கான தன்மையை ஏற்படுத்தி உள்ளார். அதன் மூலம் சுகம் நிறைந்த தன்மை நமக்குள் வருகிறது. இப்போது கூட நம்மை பார்த்து இவருடைய தன்மை நேச்சர் நன்றாக இல்லை என்று யாராவது கூறினால் நமக்கு வெட்கம் வருகிறது. நாம் நமது நேச்சருக்கு வசமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் அம்மாதிரி குணம் யாருக்கேனும் துக்கத்தை கொடுக்கும். அமைதிக்கு பதிலாய் பிறரை அசாந்தியாக ஆக்கிவிடும். அம்மாதிரி நமது குணம் இருந்து விடக்கூடாது. எப்படி பாபா கள்ளம் கபடமின்றி உள்ளாரோ அவ்வாறான இயற்கையான தன்மை வேண்டும். அனைவருக்கும் அன்புடன் இனிமையான பார்வையால் முழு திருப்தி அளிக்கிறார். வரதானங்களினால் பையை நிரப்புகிறார். ஆக அவரது குணம் நமது குணமாக ஆகிவிட வேண்டும். என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ என்ன கூறுகிறாரோ அதை செய்ய வேண்டும். வேறு எதையும் செய்ய தேவையில்லை. முற்றுப்புள்ளி வைப்பதில் ஒரு வினாடி கூட எடுப்பது இல்லை. ஆனால் பாபாவின் குழந்தை ஒரு வினாடியில் அவ்வாறு முடியவில்லை என்று கூறினால் அவரது சாட் எப்படி இருக்கும்? கடந்து போன விஷயத்தை கடந்து முன்னேறி செல்ல வேண்டும். பார்த்தும் பார்க்காது இரு என பாபா கூறினார். ஒவ்வொருவரது கர்மத்தின் விளைவையும் பாபா அறியட்டும். இடையே நான் வந்து எனது நேரத்தை வீண் செய்தால் எனது கணக்கு வழக்கு அதில் சேர்ந்து கொள்ளும். நான் வேறு ஒருவரது கர்மத்தின் விளைவில் சேர்ந்தால் எனது கணக்கு வழக்கு அத்தோடு சேர்ந்து கொள்ளும். ஆக முதலில் அம்மாதிரி எதையும் பார்க்கவும் கூடாது. அடுத்தது தனது ஸ்திதியை அதாவது நிலையை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரே எவரும் தவறான காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை நாம் அவரது தவறை பார்த்து கொண்டே இருந்தால் அவர் ஒருபோதும் நாம் எதிரிலே செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் பின்னால் மறைந்து மறைந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார். எனவே அமைதியாக இருங்கள். உண்மையாக இருங்கள். எதிரில் எவரும் பொய் கூற மாட்டார். களவு செய்ய மாட்டார். இது உத்தரவாதம். ஓம் சாந்தி.